ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி மார்னிங். பாருங்கள், நான் இன்றைக்கி உருளைக்கிழங்கு கொஞ்சம் உப்பு போட்டு அவிச்சு தோல் சீவி வச்சுருக்கேன். இதை கொஞ்சம் நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கலாம். சேம் டைம் நான் இந்த சோயா சங்க்ஸுக்கும் கொஞ்சம் உப்பு போட்டு வெந்நீரில் கொஞ்சம் ஊற வச்சு எடுத்துருக்கேன். இதை கொஞ்சம் மிக்சியில் போட்டு கொஞ்சம் 1-2 அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த சோயா இந்த அளவுக்கு இருந்தாக்கா போதும் நம்மளுக்கு. ஓகே, உங்களுக்கு மெலிசாக இருக்கிற பொடி சோயா கிடச்சிச்சின்னா அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளுடைய பேனில் நான் கொஞ்சம் சோம்பு போடுறேன். சோம்பு ப்ளஸ் சீரகம் போட்டுக்கிறேன். இப்போ அதோட கொஞ்சம் வெங்காயம் போட்டு வதக்கி எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளுடைய வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ இதுக்கு நான் சின்ன ஸ்பூனுக்கு 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோடு நான் பட்டை லவங்கம் சேர்த்து அரைச்சிருக்கேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இஞ்சி பூண்டெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் இதில் 1 ஸ்பூன் உங்கள் காரத்துக்கு ஏற்றாப்புல கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. அதுக்கு அடுத்து 1 ஸ்பூன் கொஞ்சம் தனியாத்தூள், ரெண்டையும் கொஞ்சம் அந்த எண்ணெயிலே வதக்கி விட்டுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் அந்த சோயாவை போட்டு இதில் வதக்கிக்கிறேன். இப்போ நம்ம இதுக்கு உப்பு தூள் போட்டுடலாம். இப்போ இந்த சோயா இந்த மசாலாவில் வதங்கினதுக்கப்புறமா இந்த சோயா ஸ்மெல்லே இருக்காது. இப்போ நம்ம மேஷ் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு இதோடு சேர்த்தலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் உருளைக்கிழங்கு போட்டு கொஞ்சம் வதக்கி விட்டுக்கிட்டுருக்கேன். அந்த மசாலாலே வதங்கட்டும். இப்போ கொஞ்சம் சீஸ் திருவி போட்டுக்கலாம். நான் பிரிட்டானியா சீஸ் எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் உங்களுக்கு என்ன சீஸ் பிடிக்குமோ அந்த சீஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. அந்த சீஸை நான் கொஞ்சம் திருவி போட்டிருக்கேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் அந்த கிழங்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் கொஞ்சம் சீஸை இன்னும் மல்லி செடி நல்லா கழுவிட்டு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். மல்லி செடியை போட்டு எல்லாத்தையும் போட்டு நல்லா கிளறி விட்டுறணும். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் கொஞ்சம் மைதா மாவு எடுத்து வச்சுருக்கேன். அதில் கொஞ்சம் உப்பு போட்டு தண்ணி ஊற்றி கொஞ்சம் தண்ணியாக கரைச்சி வச்சுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய உருளைக்கிழங்கு அந்த சீஸ் பின்ன அந்த சோயா பேட்ரு ரெடியாக இருக்குது. இதை நான் இப்போது தட்டிக்கிட்டு இதுக்குள்ளே ஒரு முட்டையை வச்சு ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு, நான் ஒரு கையில் ஃபோன் வச்சுக்கிட்டு ஒரு கையில் காமிக்கிறதுனால எனக்கு ஃபுல்லாக காமிக்க முடியல. பாருங்கள், இதை ஃபுல்லாக கவர் பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் இதை நல்லா அந்த முட்டையில் இதை ஃபுல்லாக கவர் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கு இந்த உருளைக்கிழங்கு கொஞ்சம் இருந்தோம் செஞ்சோம்னாக்கா நல்லாயிருக்கும். இப்போ இந்த மைதா மாவில் இதை நல்லா கோட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த ப்ரெட் க்ரம்ஸில் இதை ஃபுல்லாக ரோல் பண்ணி எடுத்துட்டு கொஞ்சம் டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துடணும். பாருங்கள், அடுத்து நான் ப்ரெட் க்ரம்ஸில் போட்டு எடுத்துடணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இப்படி நம்ம எப்படி ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இது ரொம்ப சூப்பராகவே ஃப்ரை ஆகி வந்துடும்.